இந்த வீடியோ பாருங்களேன். அதாவது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் வந்து நீட் தேர்வுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு போய் கலந்துக்கிறாரு. அங்க போயிட்டு அரசியல் கட்சி தவிர்த்து தான் நான் இங்க வந்திருக்கேன், உங்க போராட்டத்துக்கு நான் இங்க சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த ஜென்சி இளைஞர்கள், அதாவது டிஎம்கேல இருப்பாங்க பாத்தீங்களா, இப்ப கூட போயிட்டு பெயில் வாங்கிட்டு வந்தார்ல, அவர் வந்து அண்ணே பிஜேபின்னு சொல்லுங்க, அண்ணே பிஜேபின்னு சொல்லுங்கன்ட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஏதோ தமிழக வெற்றிகழகம் வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்டா இல்லாத மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அது என்னன்னு சொல்லி பாத்துருவோமா? அதாவது முதல்ல வந்து மோடி அரசாங்கம் கொண்டு வர போற நவோதயா பள்ளிகள் இன்ன வரைக்கும் நாங்க ஆட்சிக்கு வந்து இன்னும் நாங்க அலோவ் பண்ணல, மும்மொழி கொள்கைக்கும் நாங்க அலோவ் பண்ணல. இப்படி பள்ளி கல்வித்துறையில மோடி அரசாங்கம் அவங்க நினைக்கிற ஒரு விஷயத்த டிவிகே அரசாங்கம் அதை இன்னும் தடுத்துதான் நிறுத்திக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு ஆதரவா நாங்க எந்த விதத்துல செயல்பட்டோம் சொல்லுங்க பாப்போம். நான் கேக்குறேன், பிஜேபின்னு சொன்னாதான் பிஜேபியோட எதிர்ப்பாளரா? நீங்க நீட்டை ஒழிப்புன்னு சொன்னீங்க, பிஜேபிக்கு அகைன்ஸ்டா 1000 போராட்டம் பண்ணீங்க, பிஜேபிங்கிற வார்த்தை 1 லட்சம் தடவை சொல்லிருப்பீங்க, பிஜேபிக்கு நாங்க அஞ்ச மாட்டோம், பிஜேபி சொல்றதை நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னீங்களே, நீட்டை ஒழிச்சு காமிச்சீங்களா? நேத்து வந்த சிஜேபி பார்ட்டி அவ்வளவு அழகா போராட்டம் பண்ணி அவங்க நினைக்கிறத சாதிச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன சாதிச்சீங்க பிஜேபிங்கிற பேரை சொல்லி? அதை சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதனால சும்மா பிஜேபின்னு பேர் சொன்னாதான் பிஜேபி எதிர்க்கிறதாகவும், பிஜேபின்னு பேர் சொல்லலன்னா பிஜேபிக்கு ஆதரவு நினைக்கிற நிலைப்பாட்டை முதல்ல மாத்துங்க. உங்க கட்சியை முதல்ல போயிட்டு டெவலப் பண்ற வழி என்னவோ அதை பாருங்க.